தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை இந்நல் நேரம் நீடிக்கின்றது. தொடர்ந்தும் ராகு காலத்தை பார்த்தோமானால் இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை, பின் அமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:27க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய நாளிற்குரிய திதியாக இன்று மாலை 6:04 வரை துவிதியை திதியும் பின்பு திருத்தியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 9:09 வரை உத்தர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 9:09 வரை அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் நிலவுகிறது. அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 1/4/2026 புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை, இன்று பங்குனி மாதத்தினுடைய பௌர்ணமி, இன்று பங்குனி மாதத்தினுடைய உத்தர நட்சத்திரம். இந்த பங்குனி உத்திரத்திலே சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், அம்பாள் ஆலயங்களிலே, சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திலே இவ்வாறு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமி சேர்ந்திருப்பது, பௌர்ணமியிலே பல்வேறு ஆலயங்களிலே திருவிளக்கு பூஜைகள் வழிபாடுகள், கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளுகின்றதாகிய திருவிளக்கு பூஜைகள் இந்த பௌர்ணமியிலே செய்து கொள்வார்கள். அதே போல் இந்த பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற பங்குனி உத்தரம், இந்த பங்குனி உத்தர திருநாளிலே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடைபெற்றதாக திருவிளையாடல் புராணத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பங்குனி உத்தரம் ஒரு சிறப்போடு கூடியது. கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர் தேவஸ்தானத்தினுடைய இந்த உற்சவத்திலே தீர்த்த உற்சவமாக, அதே போல் திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த மகோத்சவம் பங்குனி உத்திரத்திலே நிறைவேறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்னும் பல்வேறு யாழ்குழா நாட்டிலே பல்வேறு சிவன் ஆலயங்களிலே, அதே போல் இலங்கை பூராவும் உள்ள சிவன் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள்
தேர் திருவிழாக்கள், தீர்த்த திருவிழாக்கள் என்று பல்வேறு சிறப்புகளோடும் கூடியதாக அமைந்திருப்பது இன்றைய இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை அற்புதமான நாளிலே பௌர்ணமியும் சேர்ந்திருக்கின்றது, பங்குனி உத்தர நட்சத்திரமும் சேர்ந்திருக்கின்றது. அவ்வாறு சிறப்போடு கூடிய நாளில் நாமும் இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாப்பெறுகின்ற வகையிலும் இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தினுடைய 45வது ஆண்டு சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை சாஸ்தாவிடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த ஆன்மீக பெருவிழாவிலே வழமை போல பல்துறை சார்ந்தவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். வாழும்போது வாழ்த்துவோம் என்கின்ற துணியிலே கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் இந்த அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தினாலே வருடங்கள் தோறும் பல்துறை சார்ந்தவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்படுவது. இதுவரையில் இந்த 45 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 6800க்கு மேற்பட்ட பல்துறை சார்ந்த சமய சமூக பணியாளர்கள், குருமார்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள், நாதசுர தவில் கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள், இசைத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், நடன ஆசிரியர்கள் என்று பல்துறை சார்ந்தவர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் 35 பிரமுகர்கள் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது பெறுகின்றார்கள். 80 பிரமுகர்கள் பட்டமளித்து பாராட்டி கௌரவிக்கப்படுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் இதில் எல்லா துறைகளும் சேர்ந்து ஊடகத்துறை கலைஞர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு இனிதே நடைபெற காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 1/4/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் அமையும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். வெற்றியை கொடுக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி மிருகத்திடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுவர்கள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுவர்களுக்கும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை தரும், அனுகூலங்களை தரும். தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று மந்த நிலை இருக்கும். காரியங்கள் இழுபர்களுக்கும் உறவினர் மூலம் பிரச்சனைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல்கள் இருக்கும், பண விரயங்கள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும். நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு.
கும்பராசி அபட்டம் 3-4, சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறுகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறுகள் இருக்கும், தடைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. எங்களுடைய இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. ஆம், இன்று பங்குனி உத்தரம் என்று சொல்லுவார்கள். ஒரு நிறைந்த நாளாக இந்த நாள் போற்றப்படுகின்றது. நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்ல காரியங்களை தொடங்குவதற்கும் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் நிறைவான விடயங்களை செய்வதற்கும் ஒரு உகந்த நாளாக இந்த பங்குனி உத்தரம் அமைகின்றது. காரணம், இந்த பங்குனி உத்தர நாள் இறைவன் இறைவி, அதாவது எமது சைவ சமயத்தின் முழுமுதற் தெய்வங்களாக போற்றப்படுகின்ற சிவன் பார்வதியினுடைய திருமண நாளாக போற்றப்படுகின்ற நாள் இந்த பங்குனி உத்தரம். கைலையங்கிரியிலே நடைபெற்ற திருமண கோலம் மிக அற்புதமான ஒரு கோலம். அந்த காட்சியை காண தேவகணங்கள் பூதகணங்கள் என்று ஒரு கோடான கோடி ஜீவராசிகள் அங்கே கைலை மலையை தாங்கி நிற்கின்றன. அந்த நேரத்திலே அங்கே சமநிலை இல்லாமல் ஒரு பக்கம் ஏற்ற இறக்கங்கள் கொள்கின்றது பூமி. அந்த பூமியை தாங்கிக் கொள்வதற்காக மன வலிமையும் தவ வலிமையும் கொண்ட அகத்திய முனிவரை சிவபிரான் கட்டளை இடுகின்றார், நீ தென்புறம் போய் இரு, அப்போதுதான் இங்கே சமநிலைப்படும் என்று. எனவே அகத்திய முனிவர் சிவனுடைய சொல்லுக்கிணங்க அந்த தென்புறத்திலே தாங்கி நிற்கின்றார். திருமணக் கோலம் சிறப்பாக நடைபெறுகின்றது. அகத்தியருக்கு ஒரு மனவருத்தம், இந்த திருமணத்தை நான் காண முடியவில்லை என்று. பிரத்யேகமாக அகத்தியருக்கு அந்த திருமண காட்சியை காண்பித்த நாளாகவும் இந்த பங்குனி உத்தரம் போற்றப்படுவதாகவும் ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. எதுவாக இருப்பினும் பங்குனி உத்தர நாள் இறைவன் இரவி சேர்ந்த நாளாகவும் அதே மீண்டும் அகத்தியருக்கு காட்டிய நாளாகவும் இந்த நாளை மிக சிறப்பாக பூமியில் உள்ளவர்களும் போற்றுகின்ற ஒரு நாளாக அமையப்படுகின்றது. பல ஆலயங்களிலே இன்றைய தினங்கள் கும்பாபிஷேக நாட்களாகவும் அல்லது இப்போ தீர்த்த உற்சவ நாட்களாகவும் அமைகின்றன. இந்த நாளிலே தீர்த்த உற்சவம் செய்கின்ற ஆலயங்கள் பல உண்டு. இது நிறைவு தருகின்ற நாளாக, அதாவது எல்லா வகையான மங்களங்களையும் தருகின்ற நாளாக அமைவதனாலே இந்த நாளை தீர்த்த உற்சவமாக எடுத்து செய்கின்ற ஆலயங்கள் பல உண்டு. அதே போன்று பல ஆலயங்களிலே திருக்கல்யாண விபவம் செய்து மங்கள அருள் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுகின்றது. பல ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் நடைபெற்ற தினமாகவும் இந்த நாள் போற்றப்படுகின்றது. நிறைவு தருகின்ற மங்களம் தருகின்ற எல்லா விதமான சிறப்பும் தருகின்ற நாளாக இந்த பங்குனி உத்தரம் போற்றப்படுகின்றது. காரணம் என்ன என்றால், உத்தர நட்சத்திரம் உத்தம நட்சத்திரங்களே சிறந்த நட்சத்திரமாக போற்றப்படுகின்றது. இந்த 3 உத்தரங்களுமே சிறப்பு வாய்ந்தவை. உத்தரம், உத்தராடம், உத்திரட்டாதி, இந்த 3ம் மிகச் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்கள். சுபமுகூர்த்தங்களுக்குரிய நட்சத்திரங்களாக இந்த 3 உத்தரங்களும் போற்றப்படுகின்றன. அதே போன்று பங்குனி மாதம் என்றாலே மீனராசி என்று சொல்லப்படுகின்ற குரு பகவானுடைய வீட்டிலே சூரியன் இருக்கின்ற காலம் மிக உன்னதமான காலமாக போற்றப்படுகின்றது. எனவே சூரிய குரு சேர்க்கையும் இந்த உத்தர நட்சத்திரக்குரிய அதிபதியாகவும் சூரிய பகவான் தான் இருக்கின்றார். சூரியன் தனது நட்சத்திரத்திலே தனது விருப்பமான மீன ராசியிலே சேர்ந்து நிற்கின்ற பொழுது இந்த அற்புதமான பங்குனி உத்தர நாளும் அமைகின்றது. எனவே எல்லோருக்கும் நிறைவேறுகின்ற இந்த நாள், இந்த நாளிலே ஆலயங்கள் தோறும் சிறப்பும் நிறைவும் தருகின்ற பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இல்லங்கள் தோறும் நாங்கள் எல்லோரும் மங்களப் பொருட்களை வைத்து வழிபடுகின்ற நாளாக அமைகின்றது. எல்லோருடைய இல்லங்களிலும் இன்றைய தினத்திலே பங்குனி உத்திர நாளிலே மஞ்சள், உப்பு போன்ற மங்களப் பொருட்களை சுவாமி அறையிலே வைத்து வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய மாங்கல்யம் தாலி அவற்றுக்கு குங்குமம் வைத்து வழிபடுகின்ற நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுகின்றது. எனவே நிறைவு தருகின்ற இந்த பங்குனி உத்திர நாள் எல்லோர் மனதுக்கும் மட்டுமல்ல இந்த உலகுக்கும் நிறைவு தர வேண்டும் என்று பிரார்த்தி.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அன்புற்று அமர்ந்த விளக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இக்குறளினுடைய பொருளாக உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இக்குறளினுடைய பொருளாக உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றமோர் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.